சூரா மசத் அல்லது சூரா லஹப் இறங்கிய காரணம். சூரா மசத் குரைஷ் காஃபிர்களின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்த அபூ லஹப், அதாவது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் சகோதரர் குறித்து இறங்கியது. இந்த சூரா இறங்கிய காரணம் குறித்து 2 கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. அவை பின்வருமாறு. முதல் கருத்து, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை எச்சரிப்பவராக அறிவித்த போது அபூ லஹப் அவர்களை அவமதித்ததனால் இந்த சூரா இறங்கியது. இது சஹீஹ் புகாரி ஹதீஸில் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபா மலையில் ஏறி யா சபாஹா என்று கூவினார். இது அரபியில் பயன்படுத்தப்பட்ட ஒரு அவசர அழைப்பு சொல்லாகும். அதனால் குரைஷ் மக்கள் அனைவரும் அவரிடம் திரண்டனர். அவர்கள், உனக்கு என்ன என்று கேட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உங்களிடம் காலை அல்லது மாலை நேரத்தில் எதிரி தாக்குவான் என்று சொன்னால் நீங்கள் என்னை நம்ப மாட்டீர்களா? அவர்கள், ஆம், நம்புவோம் என்றனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உங்களுக்கு கடும் வேதனையின் முன்னறிவிப்பாளர் என்றார். அதற்கு அபூ லஹப், தப்பன் லக, உனக்கு அழிவு, இதற்காகத்தானே எங்களை ஒன்று சேர்த்தாய் என்றான். அப்பொழுது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். தப்பத் யதா அபீ லஹபிம் வதப், அபூ லஹபின் 2 கைகளும் அழிந்தன, அவனும் அழிந்தகட்டும். இரண்டாவது கருத்து, அபூ லஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிற வெளியூர் வியாபார குழுக்களிடம் சென்று இந்த நபி ஒரு சூனியக்காரர், பொய்யர் என்று கூறுவான். ஒருமுறை ஒரு வியாபார குழு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் சந்திக்க தீர்மானித்த போது அபூ லஹப், அவர் இன்னும் சிகிச்சையில் உள்ளார், அவனுக்கு அழிவு என்று கூறினான். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தபோது அவர் மிகவும் வருத்தமடைந்தார். அதன் காரணமாக இந்த சூரா மசத் இறங்கியது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா அபீ லஹபின் வதப், மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், சயஸ்லா நாரன் ஸாத லஹப், வம்ரஅதுஹு ஹம்மாலத்தல் ஹதப், ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். அபூ லஹபின் 2 கைகளும் நாசமடைக, அவனும் நாசமாகட்டும். அவனுடைய பொருளும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு பயன்படவில்லை. விரைவில் அவன் கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் புகுவான். விறகு சுமப்பவளான அவனுடைய மனைவியோ அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய ஈச்சங்கயிறுதான், அதனால் அவளும் அழிவாள். படிப்பினை. அல்லாஹ் கண்ணியமானவன், உயர்ந்தவன். நாம் குர்ஆனை ஓதும்போது அதை புரிந்து சிந்திக்க முஸ்லிம்களுக்கு கட்டளையிட்டுள்ளார். அதன்படி சூரா மசதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் சில பாடங்கள் பின்வருமாறு. 1. பணம் மற்றும் பிள்ளைகள் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து ஒருவரையும் காப்பாற்ற முடியாது. 2. உறவு மற்றும் வம்சம் மறுமையில் ஒருவருக்கு உதவாது. 3. உறவினர்களின் விரோதம் மனிதன் எதிர்கொள்ளும் மிக கடினமான சோதனைகளில் ஒன்றாகும். 4. அபூ லஹப் மற்றும் அவர் மனைவி நம்பிக்கையில்லாத, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத நிலையிலேயே இறந்தது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை நபித்துவத்திற்கு ஒரு சான்றாகும். அல்லாஹ் நம் அனைவரையும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியை பின்பற்றும் மக்களாக ஆக்குவானாக.